ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அன்பு ஒன்றே அனாதை சேனலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோம்? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா முள்ளு முருங்கை கீரை சப்பாத்தி. இதுதான் முள்ளு முருங்கை பாருங்க, அழகா இருக்குன்ட்டு. இந்த நரம்பெல்லாம் எடுக்கணும். நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு சப்பாத்தி மாவோட சேர்த்து பிணைஞ்சிருவோம். அம்மாட்ட வாங்கி குடிப்போம். முருங்கையில் நரம்பை எடுத்து விட்டு ரொட்டி சுட்டு சாப்பிட்டா சளி இழுக்கி எல்லாத்துக்கும் நல்லது. இன்னைக்கு சப்பாத்தி செய்ய போகிறேன். இதை சரி செய். ஒரு கப்பு கோதுமை மாவை நல்லா சளிச்சுக்குவோம். முள்ளு முருங்கை இருமல், சளி, காய்ச்சல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். மாதத்தில் ஒரு 2 நாளாவது வச்சு சாப்பிடணும். மாவை நல்லா சளிச்சாச்சு. கப்பியை பாருங்கள், கப்பியை பிரிச்சுட்டு இந்த நேரத்துலலாம் இந்த கீரையை அடிக்கடி சேர்த்துக்கணும். இந்த சப்பாத்தி மசாலா சப்பாத்தி, இதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறது இப்போ காட்டுறேன் பாருங்கள். முட்டை 1, வெங்காயம் 1, முள்ளு முருங்கை கீரை, நல்லெண்ணெய், சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி, பெருங்காயம், மிளகு, 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு தண்ணி. முட்டையை தவிர மற்ற எல்லா பொருளும் ஒன்றா போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சா மிளகு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், பச்சை மிளகா கூட 2 போட்டுக்கலாம். என் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் காரமே ரொம்ப சேர்க்கலை, கொஞ்சமாக தான் மிளகு சேர்த்துருக்கேன். இந்த கீரையில் சேர்க்குற அனைத்து பொருளுமே நம்ம உடம்புக்கு மிகவும் நல்லது. இந்த சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை வச்சு அதோடு சாப்பிட்லாம், இல்லை சும்மாவே சாப்பிடலாம். ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டயத்தில் கொடுக்கலாம். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரோல் பண்ணி கொடுக்கலாம் அந்த சப்பாத்தியை. இப்போ நல்லா மிக்சியில் அடிச்சுக்குவோம். சலிச்ச கோதுமை மாவு 1 கப், நம்ம அரைச்ச கீரை விழுத அதில் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் போட்டுக்கோங்க, சாப்பிடாதவங்களா இருந்தால் போட தேவையில்லை. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா அரிசி ஊற போட்டு அதில் ரொட்டி சுட்டு தருவாங்க. இப்போ இருக்க பிள்ளைங்களாம் அதை சாப்பிட மாட்டாங்க. சப்பாத்தியாக போட்டு கொடுக்கும்போது எல்லா குழந்தையும் பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்களை எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகாதீங்க. நீங்களும் வெளியில் போயிட்டு வந்தால் சேஃப்டியாக போயிட்டு வாங்க வீட்டுக்கு. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கீரை என்ன கலர் கொடுத்துருக்க பாருங்கள், இயற்கையான கலருங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சப்பாத்தி மாவை ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். மாவை உருண்டை பிடிப்போம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. லேசாக கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி உருட்டி எல்லாம் வச்சுக்கோங்க. குழந்தைங்களெல்லாம் ஒன்று கூட பண்ண முடியல, வீட்டில் ஆட்டம் தாங்க முடியலை. படிப்புனா என்னன்னு கேள்வி நம்மளை கேட்குறாங்க. ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்கெல்லாம் படிப்பு மறந்துட்டாங்க. சப்பாத்திக்கு முன்னால் அவங்களுக்கு சத்து மாவை கொடுத்துருவோம். குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொடுத்துருவோமா? பாருங்க, தண்ணி கொதிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு சரி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் ரொம்ப குழந்தைங்கள சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. நீங்களும் சேஃப்டியாக இருங்க. குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சத்தான ஆகாரம். பாருங்கள், வீட்டில் நம்மளே சத்து மாவு தயார் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பார்த்து செய்கிற மாதிரி வராது. சத்து மாவு எடுத்துக்கோங்க. ஆள் கொண்டா எடுத்துக்கோங்க. சொல்லுங்களா, சத்து மாவு எடுத்துக்கோங்க. ஜுவி பிடிச்சிருக்கா? உட்காந்துக்கோங்க, சாப்பிடுங்க. மழை வேற பெஞ்சிட்டு வை 40 எடுத்துறேன் வை. மழை எவ்வளோ சூப்பராக பெய்யுதுன்னு பாருங்க. சூப்பர் மழை.
எல்லாம் ஈரமாயிடுச்சு இந்த வெயிலுக்கு. நனைஞ்சிட்டே நிற்குது மழையில். என்ன மாவு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சத்து மாவு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? தேங்க்யூ. ஜூவி உங்களுக்கு பிடிச்சிருக்காடி? நல்லா இருக்கா? அழகு கிட்டி. ஹாய் சொல்லுங்க. ஹாய் அப்படி சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. அப்பதான் பார்த்தேன். சொல்ல மாட்டீங்களா? ஹாய் சொல்லுங்க. முத்தா கொடுங்க. என்ன செல்லம்? உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களை தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி பாய். உருட்டி வச்ச மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சப்பாத்தி கல்ல காய போட்டுருவோம். சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். தேய்க்கும் போது அப்படி நைஸாக போகுது. உங்களுக்கு வெயிட்டாக வேணாலும் தேய்ச்சிக்கலாம், அடை மாதிரி கூட தட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து எண்ணெயே ஊற்றலை, சும்மா லேசாக கரண்டியை தான் தடவுறேன் எண்ணெய் தொட்டு. வேணும்னா எண்ணெய் ஊற்றுக்கோங்க, உங்களுக்கு வேணானாலும் சும்மா வெறும் கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இயற்கையான கலர். இயற்கையே ஒரு அதிசயம்தான். சாப்பிடுவோமா செல்லுங்களா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க செல்லுங்களா. பிச்சை சாப்பிடுங்க. ரொம்ப சளிக்கு நல்லது சாமியா. எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. நிறைய செஞ்சிருக்கேன். அப்பதான் சாப்பிட்டு போறான் அண்ணன். நீ சாப்பிடுந்தா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குண்டு பாரு. தொட்டுக்க செல்லாம். எடுத்து சாப்பிடுங்க எல்லாம். ஏய் நல்ல டிப் பண்ணி சாப்பிட்றா. ரகுவி